ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் சுரட்டப்பள்ளிங்கிற ஊரில் தான் இந்த சிவாலயம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நஞ்சுண்டீஸ்வரர் அப்படின்னு சிவபெருமான் அழைக்கிறாங்க, பள்ளிகொண்டீஸ்வரர்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த பேர் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா, மற்ற சிவாலயங்கள் இருக்கிறது போல் லிங்க வடிவிலோ அல்லது உருவ வடிவிலோ இவர் காட்சி அளிக்கலைங்க. அம்மாவோட மடியில் வந்து இவர் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு சயன கோலத்தில் இருக்கிற மாதிரி தான் வந்து காட்சி கொடுக்குறாரு. அதனால தான் இவருக்கு பள்ளிகொண்டீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் வந்துச்சுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு தாங்க. ஆலகால விஷத்தை சிவபெருமான் வந்து உட்கொண்ட போது அந்த விஷத்தோட வீரியத்தினால அவருக்கு மயக்கம் வரும்போது அம்பாலோட மடியில் தான் அவர் சாஞ்சிருப்பார். அந்த ஒரு உருவத்தை தான் வந்து இங்கே சிவனோட உருவமாக வச்சு நம்ம வழிபட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால தான் சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிகொண்டீஸ்வரருங்கிற பேரும் வந்திருக்குதுங்க. மற்ற சிவாலயங்களைப் போலவே இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம நந்தி தேவருக்கு சிறப்பான முறையில் பிரதோஷத்தப்போ அபிஷேக ஆராதனைகள் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையை அணைச்ச மாதிரி இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நானும் நிறைய சிவாலயங்கள் போயிருக்கேன். இந்த மாதிரியான ஒரு காட்சி வந்து இங்கே தான் நான் பார்க்குறேன். அப்போ விசாரித்த போது தான் சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா குரு பகவானோட அம்சமாக இருக்கிறதுனால, அம்பிகையை வந்து கூடவே வச்சுருக்கிறதுனால திருமண தடை இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபட்டுட்டு போனாங்க அப்படின்னா திருமண தடை வந்து நீங்கி அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பள்ளிகொண்டீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் நம்ம சிவபெருமானையும் அம்மாவையும் அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுட்டு அவங்களோட அருளை வாங்கிட்டு வரணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.